அண்ணன் பெரிய கருப்பன் அவர்களை நான் உங்ககிட்ட அறிமுகப்படுத்த தேவையில்லை. உங்க அத்தனை பேருக்கும் நன்கு பரிச்சயமானவர் அண்ணன் பெரிய கருப்பன் அவர்கள். ஏற்கனவே 4 முறை போட்டியிட்டு 4 முறையும் வெற்றியை மட்டுமே கண்டவர் அண்ணன் பெரிய கருப்பன் அவர்கள். கலைஞருடைய பாசத்துக்கு உரியவர், கலைஞருடைய அன்பு தம்பி, நம்முடைய தலைவருடைய தளபதி. அவர் எனக்கு பாசமிகு அண்ணன், என் மீது அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறவர் அண்ணன் பெரிய கருப்பன் அவர்கள். அப்படிப்பட்ட பெரிய கருப்பன் அவர்களை தான் நான் வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன். ரொம்ப அதிர்ந்து பேச மாட்டாரு, ஆனா செயல்ல வந்துட்டா நிச்சயம் அதை செஞ்சு காட்டாம ஓய மாட்டாரு. இந்த தொகுதிக்கு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரு. எப்பொழுதுமே மக்களோடு மக்களா உங்களோடு பயணிக்க கூடியவர் அண்ணன் பெரிய கருப்பன் அவர்கள். அப்படிப்பட்ட பெரிய கருப்பன் அவர்களை குறைஞ்சது இந்த முறை வாக்குறுதி கொடுத்திருக்கிறீங்க. 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல உதயசூரியன் சின்னத்துல வாக்களிச்சு தேர்ந்தெடுத்து நீங்க சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். பண்ணுவீங்களா? எனக்கு இன்னொரு பெருமை, இங்க இந்த சிங்கமுனரி மண்ணுக்கு வந்து உங்களை எல்லாம் சந்திச்சு பேசுறதுல எனக்கு கூடுதல் பெருமை. ஏன், இந்த சிங்கமுனரி மண்ணில் இருந்தா திராவிட இயக்கத்திற்கு பல்வேறு பெரிய பெரிய மூத்த திராவிட இயக்க தலைவர்களை கொடுத்த மண் இந்த திருப்பத்தூர் மாவட்டம், சிவகங்கை மாவட்டம், சிங்கமுனரி. உதாரணத்திற்கு அண்ணன் ஐயா மாதவன் அவர்கள் 4 முறை நீங்க தேர்வு செஞ்சு அவர் சட்டமன்றத்துக்கு அமைச்சிங்க. அண்ணாவுடைய மிக நெருங்கிய நண்பர் அண்ணன் ஐயா மாதவன் அவர்கள். அதே மாதிரி 2 முறை அண்ணாவுடைய அமைச்சரவையில் அமைச்சராகவும் இருந்தவர். இந்த பகுதியில் இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர். அவருடைய சிலையை நான் தான் சில மாதங்களுக்கு முன்பு இங்க வந்து திறந்து வச்சேன். அதே போல சிறுகதை மன்னன் அண்ணன் திரு எஸ் தென்னரசு அவர்கள் இந்த பகுதி மக்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்தவர். கலைஞருடைய நண்பர். எல்லாரும் அவரை சிறை பறவைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மக்கள் போராட்டத்தில் அவ்வளோ மக்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு மக்களுக்காக சிறை சென்றவர் அண்ணன் திரு எஸ் தென்னரசு அவர்கள். கிருங்காக்கோட்டையில் அணை கட்டியதற்காக அவருக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் சேர்ந்து சிலை வச்சாங்க. அந்த சிலையை சில மாதங்களுக்கு முன்பு புனரமைக்கப்பட்ட சிலையை நான் தான் வந்து திறந்து வச்சேன். அதே மாதிரி முன்னாள் மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர் அண்ணன் தாக்கி அவர்கள், அவரும் இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், உங்களுக்காக உழைத்தவர், மக்கள் பிரதிநிதியாக அமைச்சராக இந்த பகுதிக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தவர் அண்ணன் தாக்கி அவர்கள். அதே போல் பெரிய அழகு அவர்கள் ஒன்றுபட்ட ராமநாதபுரம் மாவட்டத்துடைய பொறுப்பாளராக, கழகப்பணி ஒன்றிய பெருந்தலைவராக மக்கள் பணி ஆற்றியவர் அண்ணன் பெரிய அழகு அவர்கள். அதே போல முன்னாள் ஐயா எம்எல்ஏ, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மறைந்த ராம சிவராமன் அவர்கள் வளர்த்த வந்த பகுதி இந்த சிங்கமுனரி திருப்பத்தூர் பகுதி. இன்னைக்கு நான் உங்களையெல்லாம் சந்திச்சு தைரியமா சென்ற 2021 நீங்க வாக்களிச்சு அண்ணன் அவர்களை வாக்களிச்சு அமைச்சிங்க. என்னென்ன பணிகளை இந்த பகுதிக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறார், என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். திருப்பத்தூர் மேலூர் வரைக்கும் 4 வழிச்சாலை பணிகள் இன்னைக்கு 1000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பணிகள் நடைபெற்றிருக்கிறது. சுமார் 120 கோடி ரூபாய் மதிப்பில் பூலாங்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு இன்னைக்கு கூடுதல் கட்டடம் கட்டி கொடுத்திருக்கிறார். 22 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பத்தூர் பேரூராட்சியில் உள்ள வீடுகளுக்கு இன்னைக்கு சீரான குடிநீர் வழங்கப்படுதுன்னா அது அண்ணனுடைய முயற்சியில் நடந்திருக்கு. திருப்பத்தூர்ல காவலர் குடியிருப்புகள் கட்டப்பட்டிருக்கு. பள்ளத்தூர் பகுதியில் 7 கோடி ரூபாய் மதிப்பில் காவலர் குடியிருப்பு பணிகள் அண்ணன் அவர்கள் முயற்சியில் வந்திருக்கு. சிங்கமுனரியில் 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட தானிய கிடங்கு அண்ணனுடைய முயற்சியில் வந்திருக்கு. அதே மாதிரி 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வட்டாட்சியர் மற்றும் வருவாய் அலுவலகங்கள், ஆய்வாளர் அலுவலகங்கள், சிங்கமுனரி மற்றும் பொழுதுபட்டு அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு இன்னைக்கு கூடுதல் வகுப்பறைகள் கட்டப்பட்டிருக்கு. இதையெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்குறோம். இன்னும் பல்வேறு திட்டங்களை இந்த பகுதிக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி வரும்பொழுதே அண்ணன் பெரிய அவர்கள் இந்த இடத்துல ஒரு கோரிக்கை வச்சாங்க. சில கோரிக்கைகளை நாம் ஆட்சிக்கு வந்ததும் இந்த பகுதிக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை. என்ன கோரிக்கைன்னா, செவரக்கோட்டை காலாப்பூர் ஊராட்சியில் ஆதி திராவிடர் மக்களுக்கு ஒரு நல்ல சமுதாய நலக்கூடம் தேவை. கரையூர், புது வளவு, மணக்குடி, நாராயணமங்கலம் ஆகிய கிராமங்களுக்கு மயானத்திற்கு செல்றதுக்கு பாதை அமைத்து தர வேண்டும். கோட்டையூரில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்க வேண்டும். நெற்குப்பை உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தை தரம் உயர்த்த வேண்டும். நெற்குப்பையில் நியாய விலைக்கடை, ரேஷன் கடை அமைத்து தர வேண்டும். புதூர் ஒன்றியத்தில் ஒரு புதிய கால்நடை மருத்துவமனை தேவை. வடவன்பட்டியில் கால்நடை மருத்துவமனை தேவை. ஆத்தங்குடி ஊராட்சியில் ஒரு மின் நிலையம் அமைத்து தர வேண்டும். கோட்டையூரிலும் ஒரு துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும். கானாடு காத்தனில் ஃபயர் ஸ்டேஷன், தீயணைப்பு நிலையம் அமைத்து தர வேண்டும். இந்த கோரிக்கையெல்லாம் அண்ணன் பெரிய கருப்பன் அவர்கள் என்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. நான் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்குறீங்க. அண்ணன் பெரிய கருப்பன் அவர்களை 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சு வெற்றி பெற வைப்போன்னு வாக்குறுதி நீங்கள் கொடுத்துருக்குறாங்க. நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன். நீங்கள் வெற்றி பெற வச்சிங்கன்னா
நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகளை அண்ணன் அவர்கள் என்கிட்ட கொடுத்துருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளை நிச்சயம் நான் நடத்தி தருவேன். இன்னைக்கு தலைவர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டமாக சென்று மக்களை சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார். நான் கடந்த 5 நாட்களாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று ஒவ்வொரு தொகுதிக்காக சென்று மக்களை சந்தித்து வாக்கு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த தைரியத்தில் தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். எந்த தைரியத்தில் வந்திருக்கேன்னா, கடந்த 5 வருஷம் திராவிட மாடல் ஆட்சியில் ஒவ்வொன்றத்தையும் சொன்ன வாக்குறுதிகள் அத்தனையும் நம்முடைய அரசு காப்பாற்றிருக்கு. உதாரணத்துக்கு சில விஷயங்களை மட்டும் இங்கே குறிப்பிட ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். போன முறை நம்முடைய தேர்தல் வாக்குறுதி சொன்னோம். ஆட்சிக்கு வந்தோடனே மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை கொடுப்போம்னு சொன்னோம். நம்முடைய முதலமைச்சர் வெற்றி பெற்றோன்னே, நம்ம ஆட்சி வெற்றி பெற்றோன்னே, முதலமைச்சர் பொறுப்பேற்றோன்னே அவர் போட்ட முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயண திட்டம், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து திட்டம். இன்னைக்கு அந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மகளிரும் மாதம் 900 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும், படிக்கணும் அப்படின்னு இன்னைக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். குழந்தைங்க காலைல அரசு பள்ளிக்கு வந்து படித்தாங்கன்னா 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் பசியோடு படிக்கக்கூடாது. பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வியை நம்முடைய அரசு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு பத்தாது, கல்லூரிக்கு போய் படிக்கணும், மேற்படிப்பு படிக்கணும்னு அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி படிக்க போனால், காலேஜில் படிக்க போனால், அது தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு கல்வி உதவித்தொகை ஊக்கத்தொகையாக மாதம் 1000 ரூபா நம்முடைய திராவிட மாடல் அரசு கொடுத்துருக்கு. 13 லட்சம் மாணவர்கள் மாணவிகள் இதில் பயன்பெற்றிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறோம். லேப்டாப் கொடுத்துருக்குறோம். 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு ஒரே மாதத்தில் லேப்டாப் கொடுத்துருக்குறோம். இன்னைக்கு அதிமுக ஒரு பொய் குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. என்ன, இந்த லேப்டாப் திட்டம் அதிமுக கொண்டு வந்த திட்டம் அப்படின்னு. ஆமாம், அவங்க கொண்டு வந்த திட்டம் தான். அதிமுக ஆட்சியில் யாருக்கு லேப்டாப் கொடுத்தாங்க தெரியுமா? பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. ஆனால் 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியிலே அதை நிப்பாட்டிட்டாங்க, அந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க. ஆனால் நம்முடைய முதலமைச்சர் பார்த்தாரு, இந்த லேப்டாப் திட்டம் பள்ளிக்கூட குழந்தைங்களை விட கல்லூரி படிக்கிற மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஒரு மேற்படிப்பு படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்ட் ரிப்பேர் பண்ணுறதா இருக்கட்டும், லேப்டாப் கல்லூரி மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு இன்னைக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப்பை நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி உங்கள் அத்தனை பேருக்கு தெரியும், மகளிருக்கு தெரியும், தேர்தல் வாக்குறுதி நம்ம சொன்ன வாக்குறுதி கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு கடந்த 3 வருஷமா 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபா நம்முடைய தலைவர் கொடுத்துருக்காங்க. அந்த திட்டத்தை எப்படியாவது நிப்பாட்டணும், தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டணும்னு அதிமுகவும் பாஜகவும் திட்டம் போட்டாங்க. ஆனால் நம்முடைய தலைவர் அந்த சூழ்ச்சியை முறியடிச்சு பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் 3 மாதத்துக்கு சேர்த்து ஒரே பேமெண்ட், அதே மாதிரி கோடை கால சிறப்பு நிதினு 5000 ரூபா 1,31,00,000 மகளிருக்கு கொடுத்துருக்குறோம். தலைவர் காலையில் 6 மணி 6:30 மணிக்கு பேங்க்கில் அக்கௌண்ட்டில் போட்டாங்க. ஆனால் நம்முடைய மகளிர்லாம் என்ன பண்ணாங்க, காலைல 9 மணிக்கு போய் எடுத்துட்டாங்க. ஏன்? மோடி மேலே, ஒன்றிய அரசு மேலே அவள் நம்பிக்கை. மினிமம் பேலன்ஸ் சொல்லி மோடி அந்த பணத்தையும் உருவிட போறாருன்னு நம்முடைய மகளிர் மிக தெளிவாக எடுத்தாங்க. இன்னைக்கு நம்முடைய தலைவர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அந்த மகளிர் உரிமை தொகை மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்னு மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாய் உயர்த்தி தரப்படும்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரை வழங்கப்படும் உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். புதுமை பெண் திட்டம், தமிழ் புதுமை திட்டம், கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாயிலிருந்து மாசம் 1500 உயர்த்தப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 ஆண்டுகள்ல 10 லட்சம் கனவு இல்லம் கட்டப்பட்டு வீடு அற்றவர்களுக்கு, வீடு இல்லாதவங்களுக்கு வீடு வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவி தொகை இப்போ 1200 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதை உயர்த்தி 2000 ரூபா கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அடுத்த 5 ஆண்டுகள்ல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்ல திட்டம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான திட்டம் உங்க அத்தனை பேருக்கு தெரியும், அதுதான் இல்லத்தரசி திட்டம். ஆட்சி அமைஞ்சோடனே முதலமைச்சர் அவர்கள் எல்லா மகளிருக்கும் 8000 ரூபா மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுத்துருவோம். அந்த கூப்பன் வச்சுக்கிட்டு இல்லத்தரசிகள் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க, உங்க வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவைன்னாலும் நீங்களே செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். அது டிவியா இருந்தாலும் சரி, ஃப்ரிட்ஜா இருந்தாலும் சரி, வாஷிங் மிஷினா இருந்தாலும் சரி, கிரைண்டரா இருந்தாலும் சரி, அது உங்க சாய்ஸ், நீங்களே முடிவு பண்ணி வாங்கிக்கலாம். அதுதான் இல்லத்தரசி திட்டம். இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றணும்னா வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைய போவது உறுதி. மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் 200க்கும் அதிகமான தொகுதிகளை வெற்றி பெற்று மிகப்பெரிய வெற்றியை நாம் பெற போறோம். இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணிக்கும் தமிழ்நாடு அணிக்கும் நடக்கக்கூடிய தேர்தல். இதுல டெல்லி அணியை நாம வீழ்த்தி ஆகணும். ஏன் டெல்லி அணின்னு சொல்றோம்?
நாம தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சாதனைகள் செஞ்சிருக்கிறோமே, ஒன்றிய அரசு, டெல்லி அரசு நம்மளுக்கு ஏதாவது கொடுத்துருக்கா? ஏதாவது உதவி பண்ணியிருக்காங்களா? நிதி கொடுக்குறாங்களா? நம்ம கேட்குற நிதியை கொடுக்குறாங்களா? கிடையாது. கல்வி நிதி வரல. ஒன்றிய அரசுடைய பட்ஜெட்ல எந்த திட்டமும் தமிழ்நாட்டுக்கு இல்லை. தமிழ்நாடுங்கிற பேரே பட்ஜெட்ல இல்லை. ஒன்றிய அரசோட பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே இல்லை. அப்படிப்பட்ட பாஜகவை நேரடியாக வந்தால் தமிழ்நாட்டுக்குள்ளே நீங்கள் நுழைய விட மாட்டோம் அப்படின்னு அதிமுகங்கிற போர்வையை போத்துக்கிட்டு இன்னைக்கு பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே வர பார்க்குது. நிச்சயம் அனுமதிக்க கூடாது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பல தோல்வி கொடுத்துருக்குறோம், 10 தோல்வி கொடுத்துருக்குறோம். இந்த தேர்தலோட 10 தோல்வி பழனிசாமியை மொத்த தோல்வி பழனிசாமி ஆக்கி வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் இந்த சட்டமன்ற தேர்தல். நிச்சயம் செஞ்சு காட்டுவோமா? நாம மொரட்டு பக்தர்கள் பார்த்துருக்கோம், மொரட்டு பக்தர்கள் பார்த்துருக்கீங்க, மொரட்டு தொண்டர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. எங்கேயாவது பார்த்துருக்கீங்களாமா மொரட்டு அடிமையை? இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மொரட்டு அடிமை யாரு? மோடியுடைய அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். ஜாடிக்கு ஏற்ற மூடின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இன்னைக்கு மோடிக்கு ஏற்ற ஒரு எடப்பாடி பழனிசாமி தான் இங்கே வந்து எதிர்கட்சி தலைவராக அமைஞ்சிருக்கிறார். அவங்க 2 பேரையும் மீண்டும் இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் பாசிச கூட்டத்திற்கு, சங்கி கூட்டத்திற்கு இடம் இல்லைன்னு அனுப்ப வேண்டிய தேர்தல் வர சட்டமன்ற தேர்தல். வர தேர்தல் 23ஆம் தேதி. நம்மகிட்ட இன்னும் 19 நாள் இருக்கு. உதயநிதி வந்தாரு, பேசினாரு, கூடி கலைஞ்சு போயிட்டே இருக்கக்கூடாது. அடுத்த 19 நாட்கள் பிரச்சாரத்தில் நீங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணணும். பண்ணுவீங்களா? ஒவ்வொரு தெருவா போங்க, ஒவ்வொரு வீடா போங்க, ஒவ்வொரு வாக்காளரையும் சந்திங்க. வர்ற 23ஆம் தேதி வரைக்கும் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்த்து ஒவ்வொரு வாக்காளர்ட்டையும் கொண்டு போய் பேசுங்க. ஏன் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும்? ஏன் பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ளே நுழையக்கூடாது? ஏன் திராவிட மாடல் 2.2 ஆட்சி தொடரணுங்கிற பிரச்சாரத்தை நீங்கள் செய்யணும். செஞ்சீங்கன்னா நிச்சயம் நீங்கள் சொன்ன மாதிரி 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் பெரிய கருப்பன் அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவார். உங்களையெல்லாம் நான் மீண்டும் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன், முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அண்ணன் பெரிய கருப்பன் அவர்களை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் சட்டமன்றத்துக்கு அனுப்புங்க. மீண்டும் நம்முடைய தலைவருடைய ஆட்சி அமைப்போது உறுதி. திருப்பத்தூர் தொகுதிக்கு மீண்டும் என்னென்ன திட்டங்கள் தேவையோ அனைத்தையும் அண்ணன் பெரிய கருப்பன் அவர்கள் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பார். உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி, நன்றி, நன்றி.